Hello viewers, welcome back to my channel Jayanti Nagarajan's World. Deepavali series la நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பேசன் லட்டு. பேசன்னா கடலை மாவையும் சர்க்கரையும் வச்சு ரொம்ப சிம்பிளா ஈஸியா இந்த லட்டுவை பண்ணிடலாம். சுகரும் குறைச்சல் தான். நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போற குவாண்டிட்டியும் ரொம்ப குறைச்சலா ஒரு 10 அல்லது below 10 வர மாதிரி தான் செஞ்சு காட்ட போறேன். நார்த் இந்தியாவில் இது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக செய்வாங்க. அங்கே மோட்டா பேசன் இருக்கும், ரவா மாதிரி அதை வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி பூரா சர்க்கரைன்னு அது மாதிரி காண்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சு செய்வாங்க. பட் நான் ஹோம் ஸ்டைலில் சிம்பிளாக நம்ம எப்படி வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பட் ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறேன். ப்ரோட்டீன் ரிச்சான டேஸ்டியான பேசன் லட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பேசன் லட்டுக்கு கடலை மாவு தேவை, நெய் ரொம்ப முக்கியம். நெய் கொஞ்சம் இருந்தால் போதும். நான் பாண்டிச்சேரியில் இருக்கிற பான்லைட்ங்கிற கவர்மெண்ட் கீ தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. ஸோ நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி, நட்ஸு நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கும், முந்திரி, திராட்சை, பாதாம், அது மாதிரி இந்த நட்ஸ் எல்லாம் ஓவராலாக நம்ம வறுத்து வச்சினோன்னா எல்லா ஸ்வீட்டுக்குமே போடுறதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்பப்போ வறுக்காம. ஸோ நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வறுத்து வச்சுக்கிறேன். இந்த பேசன் லட்டுக்கு ஆக்சுவலாக வெள்ளரி விதை அந்த மாதிரி தான் போடுவாங்க. பட் அது எங்கிட்ட இல்லை, இருக்கிற நட்ஸை போடலான்னு பண்ணுறேன். இப்போ திருப்பி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம கடலை மாவு, நான் இன்றைக்கி 100 கிராம்ஸ் தான் எடுத்துக்கிறேன். 100 கிராம் கடலை மாவு போட்டு அடுப்பை மீடியமில் வைக்கணும். வச்சு நல்ல மெதுவாக ஃப்ரை பண்ணணும். இதில் இருக்கிற ஒரே ஒரு வேலை இந்த கடலை மாவை பொறுமையாக ஃப்ரை பண்ணுறது தான். இப்போது ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும். அடுப்பை கட்டாயமாக மீடியம் லோவில் வச்சு ஃப்ரை பண்ணணும், இல்லாட்டா சட்டுன்னு நமக்கு அது தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணோன்னா ரொம்ப நல்லது. மெதுவாக ஃப்ரை பண்ண நம்ம போட்டு அந்த கீ வெளியில் கக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு மாவாக இருந்தது, இப்போது மணலாக இப்படி கிரெயினியாக மாறுறது பாருங்கள். நான் ரொம்ப குறைச்சல் குவான்டிட்டி தான் பண்ணுறேன். ஸோ மொத்தமாக போட்டேன். நீங்கள் ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ அப்படி பண்ணுறீங்கனாக்க ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டு அது கொஞ்சம் வறுபட்டோன்னே மேற்கொண்டு போட்டு அந்த மாதிரி பண்ணும். இதுக்கு நான் ஒரு 1/2 டம்ளர் சர்க்கரை, 1 டம்ளர் பேசனுக்கு 1 டம்ளர் கடலை மாவுக்கு 1/2 டம்ளர் சர்க்கரை, 1க்கு 1/2 தான். இதை பவுடர் பண்ணி ரெடியாக வச்சுக்க போகிறேன். இப்போது மணலாக எடுத்துக்க பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் திரட்டி பால் மாதிரி அப்படி ஆகும். இன்னும் கூட நம்ம விட்ட நெய் வெளியில் வரணும். கொஞ்சம் பொறுமையாக தான் இதை வறுக்கணும். இப்போ நல்லா வறுபட்டுடுத்து நான் வறுத்த நட்ஸோட இந்த வறுத்த கடலை மாவையும் சேர்த்து ஆற வைக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் போட்டு இதை ஆறின அப்புறம்தான் நம்ம ஸ்வீட் பண்ண முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆற வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம அதிரசம் மாவு மாதிரி கன்சிஸ்டன்சியில் இது வரணும். இதை அப்படியே நம்ம ஆற விட்டுருவோம். சர்க்கரை பவுடர் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு அந்த பூரா சர்க்கரை காண்டு அது போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் நம்ம ஆர்டினரி சுகரை தான் பவுடர் பண்ணுறேன். நட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் நான் சேர்க்க போகிறேன். இப்போ நல்லா ஆறிடுத்து இதோட நான் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், பிடிச்சா போட்டுக்கலாம். இப்போது பவுடர் பண்ண சுகரை நம்ம போட்டுக்கிறோம். சூடாக இருக்கும்போது போட்டால் சுகர் மெல்ட் ஆகிடும். ஸோ அந்த கடலை மாவு மிக்சர் நல்லா ஆறணும். ஆறின அப்புறம்தான் நம்ம இந்த சுகர் பவுடரை போடணும். போட நம்ம அந்த இது கரெக்டாகி உருண்டை பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துடும். மேற்கொண்டு நெய்யும் தேவைப்படாது, எதுவுமே இதில் தேவைப்படாது. மோஸ்ட்லி பர்ஃபெக்டாக வந்துடும். 1 டம்ளர் கடலை மாவு, 1/2 டம்ளர் சர்க்கரை, 1/4 கப்பு நெய், 1/4 டம்ளர் நெய், எல்லாமே ½ போர்ஷன் தான். அளவு ஞாபகம் வச்சுக்கிறதும் ரொம்ப ஈஸி. 1 1/2 1/4 இது மாதிரி மெத்தடில் நம்ம பண்ணிக்கலாம். நட்ஸ் வெள்ளரி விதை போட்டோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த கடலை மாவு லட்டுவோட மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும், தனித்தனியாக தெரியாமல். பட் நம்ம ஹோம் ஸ்டைலில் பண்ணுறதுனால வீட்டில் இருக்கிற நட்ஸை போட்டிருக்கேன் நான். இப்போது நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லட்டுவாக பிடிச்சி வைக்க வேண்டியது தான். எவ்வளோ சிம்பிளாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரவா லட்டுக்கு கூட ரவையை மிக்சியில் அரைக்கணும். பட் இதுக்கு அந்த வேலை கூட இல்லை. கடலை மாவு கடையில் வாங்கினதை சலித்து எடுத்துக்கலாம், இல்லை கடலைப்பருப்பு மிஷினில் கொடுத்தா அரைச்சும் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். சூப்பரான பேசன் லட்டு ரெடி ஆகிடுது. இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மைசூர் பாகு சுவையில் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பேசன் லட்டு. பார்க்கவும் கோல்டன் கலரில்
எப்படி நல்லா இருக்குது பாருங்கள். நான் எக்ஸ்ட்ரா கலர் எதுவுமே ஆட் பண்ணல, மஞ்சள் பொடி கூட போடலை. ஸோ அந்த கடலை மாவோட இயற்கையான எல்லோ கலரே ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது டேஸ்ட் வைஸு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தான் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். 100 கிராம்ஸ் கடலை மாவுக்கு 7 லட்டு வந்திருக்கு நமக்கு. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி மாவை சேர்த்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு லாஸ்ட்டில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி தீபாவளி டு ஒன் அண்ட் ஆல்.